ஹாய். ஒரு ஒரு சின்ன விஷயம். குழந்தைங்கள பார்த்துக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்தாங்க. பார்த்தா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா காலைல வந்த பேஷண்ட் ஈவினிங் மதியானம் வீடியோ போடுறாருன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் டிவியில வந்து காஷ்மீர் அட்டாக் அந்த குண்டு, பாம்பு அத மட்டும் பார்த்துருக்காங்க ஒரு குழந்தை. நம்ம பேர் கிட்ட தான் அந்த ஃப்ளாட்ஸு. அந்த ஃப்ளாட்ஸில இருக்கிற ஒருத்தரு. அத பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து தூங்கல. நைட்டு திடீர்னு பாம்பு போட்டுருவாங்களா? நம்ம எதா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயம். கேட்க கேட்க அழுது இந்த பிள்ளைங்க. சும்மா அவங்க அவங்க அம்மாக்கு தான் அசஸ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த அவங்க பையனுக்காக வந்தாங்க. இது இப்போ பெஸ்ட் பிளானஸ் இது கால் வந்து ஃப்ளாட் ஃபுட்டுக்காக கேட்க வந்திருந்தாங்க. அப்போ இந்த குழந்தை சும்மா என்னம்மா எப்படி இருக்கேன்னா, பாம்பு போட்டுருவோம். அப்படி கேட்க கேட்க அழுது. இந்த பிரியதர்ஷினி டாக்டர் அவங்க தான் அசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைய. என்ன ஆச்சுன்னு சொன்னா, இல்ல ஏதோ ஆயிடுமோ பயம். இந்த டிவியில பார்க்குற சின்ன விஷயம் இல்ல ஒரு இது பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு குழந்தை வந்து பேய் வந்து பார்த்தேன். பேய் வந்து டிவியில வந்து அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருமோன்னு பயந்துட்டே இருந்துன்னு சொன்னா. அது பயங்கரமா சைக்காலஜி. நம்ம வந்து அத பெரிய குழந்தை நம்ம பெரியவங்கனால விளையாட்டா எடுத்துக்கிறோம். இப்போ பெரியவங்களுக்கும் பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பயம் இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்கள போயிட்டு யாரோ ஒருத்தவங்கள நடுராத்திரில நான் ஏன்டா சுடுகாடு நடுவுல சும்மா சுடுகாடு போயிட்டு வர சொல்லுங்க யாராவது பெரியவங்கள. அதுவும் இப்பவும் அவங்களுக்கு பயம். அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு தன்னறியாம சைக்காலஜிக்கலா அது இருக்கு. நம்மளுக்கு வெளியே தெரியாது, காமிச்சுக்காது. இந்த குழந்தை தூங்கும்போதோ ஐயோ ஏதோ ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ அந்த பயம் வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவார் தென்காட்சி சுவாமிநாதன் சார். ஒருத்தர் வந்து ஒரு ஆடை கொடுத்தாராம். அவன் செஞ்ச பனிஷ்மெண்ட் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒரு ஆடை தாங்க. ஆடும் கொடுத்துட்டு அவனுக்கு இந்த சாப்பாடும் கொடுங்க. இந்த சாப்பாடும் காலியாக இருக்கணும், அந்த ஆடும் சாப்பிட வைக்கணும். ஆனால் ஆடு வெயிட் ஏறக்கூடாது. இதுதான் உனக்கு. இதை நீ வெயிட் ஏறிச்சுன்னா உன்னை வந்து திங்க் அவர் நல்லா சொல்லுவார். நம்மளுக்கு அவ்வளோ வரல. ஒரு வேளை வெயிட் ஏறிடுச்சு அந்த ஆடுன்னு சொன்னால் உன்னை வந்து தண்டனை கொடுப்போம். நீ இந்த சாப்பாடெல்லாம் அந்த ஆடை சாப்பிட வைக்கணும். அந்த ஆடை வெயிட்டு மட்டும் அந்த ஆடை ஏறக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாப்பாடையும் ஆடையும் கொடுத்து அனுப்புவாங்க. 6 மாதம் டைம் கொடுத்து 6 மாதம் கழிச்சு கூட்டு வர சொல்லுவாங்க. அதே ஆடை கூட்டு போய் பார்த்தா அதே வெயிட்டில் இருக்கும். எப்படி இதனால் பண்ண முடியுதுன்னு கேட்கும்போது அது சொல்லுவாங்க, இல்லை அந்த புளி பக்கத்தில் கட்டி போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பயத்தில் ஆடு அதை சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகல, உடம்பு நரம்பு ஒல்லியாகவே இருக்குன்னு சொல்லி சொல்லி ஒரு கதை ஒன்று பார்த்துருந்தேன் வருது. அப்போது அப்படி தான் இருக்குது. நம்ம சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தை வந்து தன்னறியாமல் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக யோசிக்கும். எல்லா குழந்தைங்களும் பேரண்டிங்னு ஒன்று. இப்போ பேரண்டிங் தான் முக்கியம் குழந்தையோடனா. அந்த குழந்தை சுறுசுறுன்னு பேசுறது, சுறுசுறுன்னு கோவப்படுறது, சுறுசுறுன்னு கத்த அந்த சைடில் யோசிச்சு பாருங்க. அந்த எம்பத்தி மாதிரி அந்த குழந்தை ஏன் அப்படி பண்ணுது, அது என்ன அப்படியே அம்மா செஞ்சுட்டு சரி விட ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்களே அப்படின்னு கேட்காம அந்த குழந்தைய போய் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம விளையாட்டா உட்காந்து பேய் படம் பார்க்குற குழந்தை. அதனால தான் எல்லா மூவிலையும் கிட்ஸ் அப்படின்னு வருது, 13+ வருது, 16+ வருது, அடல் மூவின்னு தனித்தனியாக வருது. அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நம்ம என்னென்னா பெரியவங்க பார்க்குற படம், பாட்டு, வீடியோ எல்லாத்தையும் நம்ம பசங்களோட போட்டு சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னா